ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாய் ஒரு ஓமையை சொல்றாரு. ஆண்டவர் ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார். பாருங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, பாருங்க சொல்லிட்டு அவனை என்ன சொல்றனா, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஆமென் ஒப்பிடுவேன் என்று சொல்றாரு. புத்தியுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? அவர் சொல்றபடி செய்கிறவனுக்கு. ஆமென். கர்த்தரை தேடுறது மாத்திரமில்ல, கர்த்தரை கேட்கிறது மாத்திரமில்ல, தேவப்பிள்ளை அதன்படி நம்ம செய்கிறவளா இருக்கணும். இங்கே இவ்வளோ அழகாக இருப்பாருங்க. தொலைத்து அப்படி இந்த ஓர்மையை சொல்றாரு. 25வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. இப்ப பெருமழை வருது, பெரும் காற்று அடிக்குது, கண்மலை மேல மோது, அது வீட்டு மேல மோதுது, ஆனா அது விழல. ஏன்னா அதுக்கு சொல்றாரு, அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அல்லேலூயா. அடுத்த ஒரு உதாரணத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். 26ஆம் வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. முதல் எதில் கட்டப்படுகிறது? கண்மலையில் கட்டப்படுகிறது. இங்க இப்போ ரெண்டாவது மணல்ல கட்டப்படுகிறது. முதல் கண்மலையில் கட்டவன் யாரு? புத்தியுள்ளவன். இந்த கண்மலையில் மணல்ல கட்டவன் யாருன்னா புத்தி இல்லாதவன். எவ்வளோ அழகாக ஆண்டவர் கம்பேர் பண்ணுற பாருங்க. அப்போ கண்மலையில் கட்டவன் யாருன்னா அவர் சொல்லுகிறபடி செய்கிறவன். ரெண்டாவது மணல்ல கட்டவன் எப்படிப்பட்டவனா? அவர் சொல்றத செய்யாதவன். தேவ பிள்ளையே, நீங்கள் புத்தியாக இருக்க விரும்புகிறீங்களா? புத்தியற்றவர்களாக இருக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் தொடர்ந்து 27வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஹல்லேலூயா. அதே போல பெருமழை வருது, காற்று அடிக்கிறது, ஆனால் அது அந்த வீடு என்னாச்சு தெரியுமா? அது முழுவதும் அழிந்து போனது. தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஆமென் அவர் சொல்றத நம்ம கேட்டு லிசன் பண்ணி நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமில்லாமல் அதை செய்கிறவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறல்லவா. எவ்வளோ சத்தியத்தை நம்ம கேட்குறோம், எவ்வளோ ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோம், நம்ம அதன்படி செய்கிறோமா? இன்றைக்கி யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனைனா நம்ம ஒரு புத்திமானாக இருக்கணும். நம்ம கண்மலையாக கிறிஸ்து மேலே கட்டப்பட்டிருக்கிறோம். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், மழை வரும், பெருவெல்லம் வரும், ஆனால் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்காக வைராக்கியம் நின்று, அவருக்காக பரிசுத்தத்துக்காக நின்று எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அது எப்படி முடியும்னா அவர் சொல்கிறபடி நம்ம செய்யும் போது. இன்றைக்கி நம்ம அர்ப்பணிக்கலாமா? அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், அவர் சொல்கிறபடி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஆமென். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, நீங்கள் சொல்கிறது போல் நாங்கள் செய்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண உதவிச்சிங்கப்பா. எவ்வளோ பிரச்சனைகள், காற்று புயல் வந்தாலும் உமக்குள்ளே நிலைத்து இருக்க, உமக்குள்ளே பலனாக இருக்க, மறுதலைக்காமல் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. பாதுகாத்து இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபை கொப்பு கொடுற இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் சொல்றதை கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.